ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி கேரட் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 கேரட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூணு நிமிஷத்துக்கு அப்படியே பாயிலாக விட்டுருங்க. மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதோட தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதோட 1 டீஸ்பூன் பெப்பர். கார்ன்ஃப்ளவர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச கேரட்லாம் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கேரட் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாமே ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய கேரட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.